வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பேச போகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி, என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, எல்லா மனிதரும் எதை நோக்கி ஓடுறாங்க? எல்லாரும் மகிழ்ச்சியை நோக்கி தான் ஓடுறாங்க. மகிழ்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, வருவது வரட்டும், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினைக்கணும். அந்த மனப்பான்மையை வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மனுஷன் அந்த மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கலாம். ரெண்டாவது, கள்ளம் கபடம் இல்லாத இருக்கிறது. எந்த தீமையும் நினைக்காமல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நோய் நொடி கூட வருது. நோய் நொடி வந்தால் அதை என்ன செய்யணும், அதை எப்படி தீர்க்கிறது, வந்துடுச்சு சரி அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு அதை எதிர்கொள்ளணும்னா அதுக்கான வழி தெரியும். அந்த வழியை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ரெண்டாவது, அடுத்து கடைசியாக எல்லாம் கடவுள்கிட்ட நம்ம காலையில் எழுந்த உடனே அன்றாட எனக்கு இன்றைய பொழுது நல்ல பொழுதாக நடக்கணும், எல்லாமே எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு மகிழ்ச்சி குறைவான செயல்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைச்சிட்டா அதுவும் நம்மளை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய தகவல். அனைவரும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.